ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுட சுட சாதம். அந்த சாதத்துக்கு மாங்காய் தொக்கு. இது ஒரு வாரம் வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இதில் எதுவுமே சேர்க்கல, வெறும் மாங்காய், காரத்துக்கு மிளகாத்தூள், நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான், உப்பு, லாஸ்ட்டாக வெல்லம். இவ்வளோ தான் இது செஞ்சது. சூப்பராக இருக்கும். அடுத்து அரைக்கீரை, தேங்காய் போட்டு பொரியல், கீரை, பாசிப்பருப்பு போட்டு பாயசம் கொஞ்சமாக லைட்டாக செஞ்சுருக்கேன். என் பையன் கேட்டான்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு கேட்டான், அதனால் செஞ்சுருக்கேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் சமையல் இதுதாங்க. வாங்க சாப்பிட்லாம். சுட சுட சாதம், கீரை, அரைக்கீரை, தேங்காய் போட்டு செஞ்சுருக்கேன். நம்ம பிசின் சாப்பிட மாங்காய் தொக்கு. அப்போ பாசிப்பருப்பு பாயசம். இதுதான் நம்ம வீட்டில் இன்றைக்கி சாப்பாடு. வாங்க சாப்பிட்லாம். இந்த மாங்காய் வேறு லெவலில் இருக்கும். கெடவும் கெடாது, சூப்பராகவும் இருக்குது சாப்பிட்றதுக்கு. சூப்பராக இருக்குது. நான் அதில் எதுவுமே போட்டு தலைக்கல, வெறும் எண்ணெய், கடுகு, மாங்காய், அப்புறம் மிளகாத்தூள், உப்பு, அவ்வளோதான். தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு மாங்காய் வெந்ததுமே வெல்லம் போட்டு இறக்கினோம்னாக்கா இந்த மாதிரி சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இன்னும் நாளைக்கு சாப்பிட்டாக்கா இன்னும் சூப்பராக இருக்கும். நாளைக்கு கொஞ்சம், ஏன்னா இன்றைக்கி இப்போ மீன் குழம்பு எப்படி இன்றைக்கி வச்சுட்டு நாளைக்கு காலையில் சாப்பிட்டா நல்லாயிருக்கும், அந்த மாதிரி இதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். கீரை தேங்காய் போட்டு பொரியல் பண்ணால் சூப்பராக இருக்கும். நான் இப்படியே செஞ்சுக்குவேன். சூப்பராக இருக்கும். நான் மாங்காய் எடுத்து சாப்பிடணுமே. இதே பழைய சாதம் இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். கூழ் பழைய சாதத்துக்கு இது தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்கும் பாய்.